புதுப்பேட்டை, ஆயிரத்தில் ஒருவன், மயக்கம் என்ன, இரண்டாம் உலகம் என தொடர்ந்து சறுக்கல்களை சந்தித்து வந்தவர் செல்வராகவன். இருப்பினும் தற்போது சிம்பு நடிக்கும் கான் படம் மூலம் எழுந்து நிற்க முயற்சிக்கிறார். அதனால் இந்த படத்திற்காக பல கதைகளை யோசித்து இறுதியாக ஒரு ஆக்ஷன் கதையை ஓகே செய்து படப்பிடிப்பை தொடங்கியுள்ளார். சிம்புவுடன் தெலுங்கு நடிகர் ஜெகபதி பாபு, டாப்சி, கேத்ரின் தெரேசா என பலரை படத்தில் நடிக்க வைத்துள்ளார். தற்போது சிம்பு கௌதம் மேனனின் அச்சம் என்பது மடமைடா படத்திலும் நடித்து வருவதால் அவர் கால்ஷீட் தரும்போது தனது படப்பிடிப்பையும் நடத்தி வருகிறார். அதோடு எப்போதும் போலவே இந்த படத்தின் கதையை சீக்கிரட்டாக வைத்துள்ளார் செல்வராகவன். அதோடு அவர் வெளியிட்டுள்ள சிம்புவின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் கூட அவரை நெற்றியில் பட்டை தீட்டப்பட்ட ஒரு பக்திமான் போலதான் காண்பித்திருந்தார். இதனால் கான் படத்தின் கதையை யூகிக்க முடியாமல் இருந்து வந்ததாம். ஆனால் சமீபத்தில் ஒரு சினிமா விழாவில் பேசிய ஜெகபதி பாபு கான் படத்தில் தான் ஒரு குடிகார ராணுவ அதிகாரி வேடத்தில் நடிப்பதாக சொன்னார். அதைத் தொடர்ந்து இப்போது டாப்சி கான் படத்தில் உளவுத்துறை அதிகாரியாக நடிப்பதாக ஒரு பேட்டியில் உளறி கொட்டிவிட்டார். இதனால் ஏற்கனவே ஜெகபதி பாபு கதையை ஓபன் பண்ணிவிட்டதால் விற்கவும் முடியாமல் காக்கவும் முடியாமல் இருந்து வந்த செல்வராகவன் டாப்சியும் இப்போது தனது கதாபாத்திரத்தை பற்றி சொல்லி படத்தின் கதையை அவுட் பண்ணியதால் அவருக்கு போன் போட்டு தனது கோபத்தை காண்பித்து விட்டாராம் செல்வராகவன். அதோடு இப்படத்தில் நடிக்கும் மற்ற கலைஞர்களையும் அழைத்து இருக்கிற மிச்ச கதையாவது சீக்கிரட்டாக வையுங்கள் என்று கெஞ்சி கொண்டிருக்கிறாராம் செல்வராகவன்.